துரைபாண்டி அண்ணன் துரைபாண்டி ஏழைகளின் பங்காளன். ஏழைகளின் பங்காளன். அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. தாயே, தாய் குலமே, கொஞ்சம் வெளியே வாங்க. இப்படி வாங்க. பொன்னாடைய குடுறா. இந்தாங்கண்ணே. ஏய், மாலை குடுறா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, அண்ணன் எம்எல்ஏக்கே நிக்கிறாரு. நீங்க எழுப்பிட்டாத அவரே எழுந்திருப்பாரு. ராசா, எந்திரிப்பா எந்திரிப்பா. தலைவரே, பாட்டிக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு, அதுவும் எப்ப புட்டுக்குனே தெரியாது. இதுக்கு போய் பாட்டி கால்ல கீழெல்லாம் போய் விடுறீங்களே. அறிவு கிட்ட முட்டா பையில, ஆத்த கிட்ட ஒரு ஓட்டு இல்லடா, 3000 ஓட்டுடா, 3000 ஓட்டு. எப்படி தலைவரே? உனக்கு ஒண்ணுமே புரியாத? டேய், நம்ம தொகுதி வாக்காளர்கள்ல 3000 பேர் தன்னுடைய வாக்காளர் அட்டை ஆத்தா கிட்ட அடமான வச்சு துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்கடா. இது எலெக்ஷன் வர்றதுக்குள்ள 5000 மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனாலதான் அத்தனையும் கரெக்ட் பண்றதுக்கு சாஷ்டாங்கமா ஆத்தா கால்ல விழுந்துட்ட. ஆத்தா மட்டும் கைய சச்சான்னு வையி, 3000 ஓட்டு நமக்கேதான். புரியுதா? ஆத்தா, உன் ஒட்டுமொத்த ஓட்டையும் எனக்கே தாத்தா. மொத்த ஓட்டெல்லாம் உனக்குத்தான். அன்னை முனியம்மாவின் ஆதரவு பெற்ற நமது வேட்பாளர். சொதப்பிடாதீங்கடா. கிழவிக்கு எல்லாரும் சேர்த்து சங்கூதுங்க. எல்லாரும் சேர்த்து ஓப்பாடுங்க, ஓப்பாடுங்க. எங்களது அன்னை, எங்களது ரத்தத்தின் ரத்தம், எங்களது இதய தாய். அமைதி, அமைதி, அமைதி. ஆத்தா, எதிர்கட்சிக்காரங்க உன்னை இந்த ஏரியா கவுன்சிலர் ஆக்க போறதா கேள்விப்பட்டோம். போகாதா, போகாத. சல்லி காசு பேராது. பேசாம எங்க கட்சிக்கு வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை கொள்கை பரப்பு செயலாளரா ஆக்கிடுறோம். அதெல்லாம் நமக்கு ஒத்துப்பட்டு வராது. உன் கட்சியில என்னைய பைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குவியா? என்னது ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? எதுக்குப்பா? ஒத்து வருதா இல்லையா? ஏய், நில்லு நில்லு நில்லு. எங்க அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுறேன், நீ போ. பரவாயில்லையே. போதும் போதும். ஏன் தட்டி விட்டேன்னு பாக்குறியா? இதுல நான் விஷத்தை கலந்திருக்கேன். என்ன பயந்துட்டியா? உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வையே. இந்த மாதிரி பல ரூட் இருக்கு. என்னடா இவ விஷம் கலந்ததை சாப்பிடறாளன்னு பாக்குறியா? சும்மா சும்மா சொன்னேன். உன் உடம்பெல்லாம் விஷம், உனக்கு எதுக்கு விஷம்? விஷம்னு சொன்ன உடனே இப்படி முகம் இருக்குது. பயம். அம்மா ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல தானே விஷம் வைக்கல. இப்ப நீ குடிச்ச ஜூஸ்ல விஷத்தை கலந்துட்டேன்னு நீ சொல்லிட்டேன்னா அதான். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆமா, உன்னை கொல்லணும்னா எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா வயிற்றுல பிறந்ததுக்காக அந்த மாதிரி மட்டமான எண்ணம் எல்லாம் எனக்கு வராது. வெட்டிட்டு வந்தியே என் ராகுல. இந்நேரம் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார் தெரியுமா? அதே மாதிரி நீயும் துடிக்கணும். அது உனக்கு புரியணும். அதுக்குதான் இந்த சின்ன சாம்பிள். போய் நிம்மதியா படுத்து தூங்கு. ஆமாமா, ஒரு நிமிஷம். நீ படுக்க போறியே தலகாணி மெத்த, அது கீழெல்லாம் நான் பாம் வைக்கவே மாட்டேன். ஹலோ ராகுல், என்ன டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. உன் மூட் அவுட்டுக்கு காதல் வைரஸ் தான் காரணம்னு எனக்கு தெரியாதா? மேட்டர் சொல்லுப்பா. என் ரேஷ்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவளை நேரில் பார்த்து வாழ்த்து கூட சொல்ல முடியல. ஐ எம் அன்லக்கி. இஷ்டப்பட்டுட்டு பிறகு கஷ்டப்படுறதான்ப்பா காதல். நீ ரேஷ்மாக்கு வாழ்த்து சொன்ன அவ்வளவுதானே? நீ சொல்ற எப்படி? இன்டர்நெட்லயோ இமெயிலையோ இல்லப்பா, நேர்ல. அவங்க அம்மா இருந்தா? என் அத்தக்கார, நம்ம அத்தக்கார நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு சிங்கிள் லோக்கல் கால்ல உங்க மீட்டிங் கிரீன் சிக்னல் வாங்க பாக்குறியா? நீ போடிச்சல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. அம்மா, அம்மா, போன். ஹலோ,
நான் தான் காக்கிநாடா கங்கம்மா பேசுறேன். எவராது? நான் தான் உன் மாப்பிள. அல்லுடு ஸ்பீக்கிங். அல்லுடா? டேய், என் வாய்ஸ கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டேன். நான் சொல்ல போறத கேட்டா இன்னும் டென்ஷன் ஆயிருவேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். உன் பொண்ணு ரேஷ்மாவும் என் ஆளு பீச்ல போட்டுக்கு பின்னால ஹாப்பியா கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. சொல்ல வேண்டியது என் டியூட்டி. மித்ததெல்லாம் நீ நேர்ல போய் பாத்துக்கோ. டேய், வாங்கடா பீச்சுக்கு போலாம். தள்ளி. ஹாய். ஹலோ. ராகுல், விஷ் யூ a very happy birthday. பர்த்டேக்கு வெறும் விஷஸ் தானே? நான் தான் அல்லுடு பேசுறேன். பீச்ல நம்ம பசங்க கிடைச்சிருக்க மாட்டாங்களே. எங்கடா என் பொண்ணு? எங்கடா? நான் தான் அவசரத்துல லொகேஷன் மாத்தி சொல்லிட்டேன். இப்போ வந்து பீச்ல இல்ல, பனகல் பார்க்ல இருக்காங்களாம். கேளுங்கடா. இல்ல 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 இங்க இல்ல. நம்ம பார்ட்டிங்க பனகல் பார்க்ல ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ட்டு இப்போ வந்து எஸ்ஐடி பஸ் ஸ்டாப் மாறிட்டாங்களாம். నువ్వు వెళ్ళి చూసుకో. டேய், சொல்லுங்க. கேளுங்க. டேய், எங்கடா இருக்கா என் பொண்ணு? உண்மையை சொல்லுடா. டென்ஷன் ஆகாத. உன் பொண்ணு உன் வீட்லயே உன் பெட்ரூம்ல என் ஆளு ராகுலோட ஜுஜு. ஹலோ. உங்க அத்தை டென்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கா. ராகுல், என்னாச்சு? உங்க அம்மா இங்க வந்துட்டு இருக்காங்களா? ஐயோ அம்மாவா? கிளம்பு சீக்கிரம். ஓகே. உன் பர்த்டேக்கு டிஃபன் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஃபுல் மீல்ஸ் எப்போ கொடுக்க போறேன்? சீ, போடா. ஓகே. ஏய், டேய் டேய் டேய், அவனை புடிங்கடா. வெள்ளன்றா. ஏய், அம்மா, அவன் தப்பிச்சிட்டாமா? கொண்டா கடக்கா. ரேஷ்மா! அம்மா! எந்த தாயும் பெத்த பொண்ண தாண்ட மாட்டா. ஆனா இப்போ உன்னை தாண்ட போறேன். நீ படி தாண்டுனா ராகுல் உயிரோட இருக்க மாட்டான்டி. அரேஞ்ச் மணி. ஓகே. வாடா ஆறுமுகம். மிஸ்டர் ராய், திஸ் இஸ் முனியம்மா. ஓ, ஐ சி. ஹாய். அச்சி. தலே இந்தியன் லேடி. ஐ அம் சுப்ரமணி. கிஸ் மீ. ஹே, டோன்ட் டச். இந்தியன் ஃபீலிங். Yeah. பிரதர் வாட்ச். என்ன ஆறுமுகம், அண்டா குண்ட வைக்க தான் பாட்டிங்களை கூட்டு வருவேன். இப்போ நான் வெளிநாட்டுக்காரங்க கூட்டு வந்திருக்கேன். இல்ல, கையில் இருக்கிற பணம் எல்லாம் திருட்டு போயிருச்சாமா, அதான் முனியம்மாட்ட லோன் வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். முனியம்மா கடன் கொடுப்பாங்க, இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் www.muniyamma.com போட்டு சொன்னாங்களே. .com. பாட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இன்டர்நெட் வரைக்கும் ஃபேமஸ் ஆயிட்டியா பாட்டி? ஆமா, உள்ளூர்காரங்களே ஒழுங்கா பணம் கொடுக்கல, வெள்ளைக்கார நம்பி எப்படி பணம் கொடுக்குறது? பாயிண்ட புடிச்சிட்ட பாட்டி, பாயிண்ட புடிச்சிட்ட. நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் மேட்ரை கையில புடிச்சிட்டு வந்திருக்கிறேன். பையில இருந்து என்ன எடுக்கிறீங்க? காட்டுவாங்கயா. இந்தா. என்னடா பொம்பளைய போடுற உள்பாடிய ரெண்டா கழிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு? இது உள்பாடியில ஓல் லேடி. சார்ஸ் நோய் வராம இருக்கிறதுக்காக சேஃப்டிக்கு போடுற பேஸ் மாஸ்க். இதோட விலை 50,000 ரூபாய். 50,000? 50,000? ஆமா. அது மட்டும் இல்ல,
இது இல்லாம இவங்க சொந்த நாடு போக முடியாது. பாட்டி இந்தியாவே வெளிநாட்டுல கடன் வாங்கிட்டு இருக்கு. இப்ப வெளிநாட்டுக்காரங்களே உங்ககிட்ட கடன் வாங்க வச்சிட்டியே பாட்டி. நீயும் ஒரு பாரத தாய் பாட்டி. சேஃப்டி லாக்கர் அவுத்து பணத்தை எடுத்து கொடு. அப்ப புடி கொடு. பணத்தை கொடுத்துருவான். கொடுத்துரு. ஓ வெயிட் ஐ வில் கிவ் யூ. ஓ கமிஷனா? தேங்க் யூ பை. கவுன்சிலர் தரதுக்குள்ள என்ன அவசரம்? பாய். கங்கம்மா வந்திருக்க, வெளிய வாடா. சோன் பப்படி வா 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 வா. நீ தானே என் பொண்ண லவ் பண்ணவ? என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்க. உனக்கு இல்ல என் அல்லுடிக்கு அல்லுடிக்கு అల్లుడు ఈ కాకినాడ గంగమ్మ జాతకం ఏమిటో తెలుసా నీకు? మా ఇంటి தென்ன மரத்துல இடி விழுந்தப்போ நான் பிறந்த. பால் குடிக்கிற வயசுல சாராயம் குடிச்ச. தாவணி போட்டுக்கிட்டு தண்ணி எடுக்கிற வயசுல போலீஸுக்கு தண்ணி காட்டினவ. மத்த பொம்பளைங்க மாதிரி நான் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பூமிய பார்த்து நடக்கிற பொம்பளை இல்ல. போது தலையில கல்ல தூக்கி போடுறவ. டேய் டேய் டேய், உசுர் எடுக்கிறது எனக்கு புடுங்குற மாதிரி తెలుసా அல்லுடு? நீ என்ன பீஸ் போடுவியா? உன்னை அன்னைக்கே நான் க்ளோஸ் பண்ணிருப்பேன். என் பொண்ணு குறுக்க வந்து பலியாயிட்டா. வீசுதுடா அந்த ரத்த வாட, இன்னும் வீசுதுடா. நான் சாகறதுக்குள்ள எலும்ப சூப்பு வச்சு குடிக்கல நான் பேரு காக்கிநாட கங்கம்மா காதுரா. பாட்டி இவன் ஹார்ட்ல ஏதாவது கேக்குதா? இந்த களவாணி பையன் நெஞ்சில எனக்கு வட்டியும் மோலும் கொடுக்க கூடாதுன்ற இருமாப்தான் கேக்குது. டேய் என்னடா பண்ணுது? 3 நாளா ஜுரம். பாட்டி அந்த சிவப்பு மாத்திரல 3 எடுத்து கொடு. டேய் வைத்தியம் தான்டா அவன். பீஸ் கட்டுறது இங்கடா. ஏன்டா நான் உட்கார்ந்திருக்க? மீதி பணம் அது ஓவட்டி கட்டா. எந்திரச்சு போடா. என்ன அது அநியாயமா இருக்கு? பாட்டி வந்து டாக்டர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு, டாக்டர் வந்து கம்பவுண்டர் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இது தெரியாதா உனக்கு? நம்ம டாக்டர் எம்பிபிஎஸ் சர்டிபிகேட்டை பாட்டி கிட்ட அடமானம் வச்சு 50,000 சொலையா வாங்கியிருக்காரு. வட்டியும் கட்டல அசலும் கட்டல. பாட்டி பார்த்துச்சு, நேரா ஆஸ்பத்திரியும் டாக்டர் வந்து இங்க உட்கார வச்சிருச்சு. அதனாலதான் நம்ம பாட்டி கிட்ட வைத்தியம் பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு பேர் தான் பாட்டி வைத்தியமா? எந்திரச்சு போடா. அடுத்தால் வாடா. வரேன் பாட்டி. உன் உடம்புக்கு என்னையா? இப்ப பாட்டி தான் என் டாக்டர் சொல்லியா? பாட்டி என் பொண்டாட்டி என்னால ரொம்ப நேரம் சந்தோஷப்படுத்த முடியல, அதுக்குதான் மாத்திரை இருந்தா கூட. ஏய் அருகாம எடுத்து 4 துண்டா நறுக்கி போட்டுருவேன். என்ன மாத்திரை போதும் நினைச்சேன். எந்திரச்சு போயா. போய் அந்த பக்கம். பாட்டி உன்னை டாக்டர் ஷர்மிலியாவே நினைச்சுக்கிறேன். என் நெஞ்சு என்னமோ படக்கு படக்கு நடிச்சுக்குது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லு. நம்ம சீக்கிரம் இங்க சொல்றேன். நைட் வந்து நான் தடை விடுறேன். போடி. பீஸு ஃபீஸா? டாக்டருக்கு நான் ஃபீஸ் கொடுத்து பழக்கல, அவர் தான் எனக்கு கொடுத்து பழக்கம். உங்க வைப்பா? என் ஒய்ஃப் இல்ல பாட்டி, என் கம்பவுண்டர் ஒய்ஃப். நீ டாக்டரா பொறிக்காயா? கதிர்வேல் சார், ரேஷ்மாவை எல்லா பங்களாலையும் தேடியாச்சு, எங்கேயும் காணோம். அவங்க அம்மா எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ராகுல் வண்டியில ஏறு. அம்மா ஏய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பொண்ணு கேரவான் வண்டியில இருக்காங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்ல பொண்ணை வச்சிருந்தா கதிர்வேலு கடத்திக்கிட்டு போயிடுவா. நான் யமன்னா அவன் யமனுக்கு யமன். வண்டி ஒவ்வொரு ஏரியாவா தாண்டும் போது நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. இல்லன்னா
கேரவான் வண்டியில இருக்கிற உன்ன மார்ச்சோரி வண்டியில படுக்க வச்சிடுவேன். டேய், என் பொண்ணுக்கு கல்யாணம், என் சம்மந்தி எம்பி, எல்லாரையும் நல்லா கவனிக்கணும். அவ வந்துட போறா, உஷாரா இருங்க. சரிம்மா. அம்மா சம்மந்தியம்மா வந்துட்டாங்க. வாங்கடா. வாங்க வாங்க வாங்க. என்ன கங்கம்மா, என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டப்பெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்த, இப்ப என்னடா திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியே? ఏడుగుండల వాడే నా కలలో కనిపించి உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. இங்க நேனேம் చేసేదమ్మా. டெல்லிக்கே அல்வாவா? ஐயோ, நீங்க எம்பி, உங்ககிட்ட போய் சொல்வேனா? நானாவது ஒரு தொகுதிக்கு தான் எம்பி, நீ தான் காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உன் கண்ட்ரோல் வச்சிருக்கியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்மா. வாங்கம்மா, உள்ள போலாம். வாங்க மாப்பிள, வாங்கம்மா. ஆக்சிடென்டா? இன்னைக்கு டிராஃபிக் கிளியர் ஆன மாதிரி தான். ஆக்சிடென்ட் போல இருக்க. கதிர்வேலு சார், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ரேஷ்மா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம்ல? நீ ஒண்ணு கவலைப்படாத ராகுல், நான் இருக்கல, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ராகுல், விடு. விடா மாமா. ராகுல், விடு மாமா. விடு. ரேஷ்மாடா. ராகுல், மாமா, விடு. ராகுல், ஜாக்கிரதையா கொண்டு போ. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். காலேஜுக்குள்ளே கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கோம். உங்களுக்காக உயிரே கொடுப்போம். உங்களுக்கு அச்சதை போடுறோம், அவங்களுக்கு வாக்கரிசி போடுறோம். நீங்க உள்ள போங்க. வா வா, ஜாயின் பண்ணு, ஜாயின் பண்ணு. ஸ்டூடண்ட்ஸோட பவரை வச்சு அவ ஆடுறானா? என் பவர் என்னன்னு నేను చూపిస్తాను. டேய், இவங்கள அடிச்சு க்ளோஸ் பண்ணுங்கடா. இதுடா கங்கம்மா ஸ்டைலு. டேய், உனக்கு திருட்டு கல்யாணம் கேக்குறாடி. ஏதோ சச்சினோட நீ எனக்கு மருமகனா? ஏய், யாராது? அடியாய், இப்போ உங்க ஆளுங்கெல்லாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கையில. மரியாதையா அவங்க 2 பேர்த்தையும் விட்டு, இல்ல இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்க என்னடா க்ளோஸ் பண்றது? ஏன் ஆளுங்களே, ஏன் கையில நான் தான் க்ளோஸ் பண்ணுவேண்டா.
இதுரா கங்கம்மா ஸ்டைலு. டாய் ராகுல் வராதே. வரல என் பொண்ணு கூட பார்க்க மாட்டேன், சுட்டுடுவேன். ராகுல் போயிடு. வராத ராகுல், கிட்ட வராதே. என்ன பாக்குறீங்க? இதுக்கு மேல ஓட முடியாது. அம்மா வேண்டாமா, அவரை ஒண்ணும் பண்ணிடாத. உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னானே கதிர்வேலு, அவனை பரலோகம் அனுப்பிட்டேன். வேண்டாம், என்ன சுடு. வேண்டாம், என்ன கொன்னிடுமா. அவரை கொல்லாதம்மா. ஒன்ன சுட மாட்டேன். ஏற்கனவே கதிர்வேலுக்கு பதிலா உன் அக்காவை கொன்னுட்டேன். இந்த தடவை அந்த தப்ப செய்ய மாட்டேன். அம்மா வேண்டாமா, எனக்கு தேவை சொன்ன கேளுமா. அவன் உயிர். அவரை சுட்டாதம்மா. வேண்டாமா அம்மா, சுடாதம்மா. அம்மா வேண்டாமா, சொன்ன கேளு. அம்மா வேண்டாமா. அம்மா ராகுல். வேண்டாமா, சொன்ன கேளுமா. நீ என்ன சுட போறியா? சுடடு. சொன்ன கிட்ட வராத. போய்டுமா. சுடு. அம்மா ப்ளீஸ் மா. அம்மா ப்ளீஸ். அம்மா சுடடு. சுடு. சுட்டுட்டல. நான் கண்டவன் கையில சாகல, என் பொண்ணு கையால சாகற. இதுரா கங்கம்மா ஸ்டைலு. அம்மா